ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் அதிக நீட் ஸ்கோர் இருந்துமே மெடிக்கல் சீட் கிடைக்காத நிலைமை இருந்துட்டு வருது. ஆனால் அது அது எல்லாவற்றையும் தாண்டி குறைந்த ஃபீஸில், அதாவது நீட்டில் வந்து வெறும் ஜஸ்ட் பாஸ் மார்க் இருந்தாலே போதும். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மெடிக்கல் சீட் மிக குறைந்த ஒரு ஃபீஸில் வந்து உங்களால் படிக்க முடியும். அது பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசன் படிக்க வேண்டும் என்பது பெரும்பாலான மாணவர்களோட கனவாக கூட இருந்துகிட்ருக்கும். அது கண்டிப்பாக சாத்தியமாகும். அதுக்கு உங்கள் நீட் ஸ்கோர் வந்து ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம நியரஸ்ட் கண்ட்ரியான பங்களாதேஷில் தான். ஸோ வாங்க, முதல்ல நாம் எதனால் வந்து பங்களாதேஷில் நம்ம வந்து கம்பல்சரி எம்பிபிஎஸ் பண்ணணும், மெடிசன் பண்ணணும்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பங்களாதேஷில் மெடிசன் படிக்கிறனால என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பங்களாதேஷ் இஸ் அ வெரி நியர் கண்ட்ரி டு இந்தியா ஆஸ் இட் இஸ் அவர் நியரஸ்ட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. ஸோ நம்மளுடைய அண்டைய நாடு, அதாவது ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு. நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம். ஃப்ரம் டெல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் ட்ராவல் ஃப்ரம் பஸ்ஸஸ். ஸோ நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் திங் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. மீடியம் ஆஃப் ஸ்டடி வந்து இங்கிலீஷ் தான். ஸோ நீங்கள் இங்கே இங்கிலீஷில் தான் படிக்க போகிறீங்க. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ யூ கேன், நீங்கள் வந்து இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் திங் பார்த்திங்கன்னா, அவர் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஹேஸ் அ குட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஓவர் த இயர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இந்தியன் அண்டு பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப். பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக அங்கே போய் படிக்கலாம். இட் இஸ் வெரி சேஃபர் அங்கே படிக்கிறது. ஸோ ஃபோர்த்து திங் பார்த்திங்கன்னா சிலபஸ். ஸோ நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷ் கம்பேர் பண்ணிங்கன்னா சிலபஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிலபஸ் வந்து சேமாக இருக்கிறனால நீங்கள் அங்கே உங்களுடைய ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிஃப்த்து திங் பார்த்திங்கன்னா த சப்ஜெக்ட் நோன் அஸ் கம்யூனிட்டி மெடிசன். ஸோ அந்த கம்யூனிட்டி மெடிசன் இஸ் இன்க்ளூடட் இன் த சிலபஸ். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். ஏன்னா கம்யூனிட்டி மெடிசன்ங்கிறது பார்த்திங்கன்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஸோ இந்த கண்ட்ரீஸில் மட்டும்தான் மேக்ஸிமம் இந்த சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரூரல் ஏரியாஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஒரு 3 மந்த்ஸு. ஸோ அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பேஷண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து நீங்கள் பங்களாதேஷில் கிடைக்கும்போது டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டி மெடிசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு மெடிசன் படிக்கும்போது. ஸோ அந்த வகையில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஆஸ் கம்பேர்ட் டு இந்தியன் ரூபி, பங்களாதேஷ் ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ₹1.15. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூ வந்து ஹையாக இருக்குது. ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, ஸோ அதனோட வேல்யூ வந்து பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா ₹22,500 வரும். ஸோ மணி வேல்யூ வந்து அங்கே ஹையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இட் இஸ் அ குட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு நம்ம எல்லாமே கன்சர்ன் பண்ணுவோம். ஸோ இங்கே எப்படி ஃபுட் இருக்கும், அங்கே எப்படி ஃபுட் இருக்குன்னு நம்ம. ஸோ ஃபுட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்தியன் ஃபுட்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா தே ஹேவ் ஈவன் இந்த தமிழ்நாடு ஃபுட். ஸோ தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஸோ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அங்கே தே வில் பி கெட்டிங் த ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கே இட் இஸ் வெரி குட் அண்ட் வெரி சேஃப் ஈவன் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா வெரி சேஃபான ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டைமிங் இருக்குது ஹாஸ்டலில் நீங்கள் வெளியே வர்றது, ஸோ நீங்கள் போகிறது. ஸோ நீங்கள் வந்து 8:00 வரீங்க. ஸோ வித்தின் த டைமில் நீங்கள் 7:00 உள்ளே போகணும். ஸோ அந்த மாதிரி வந்து யூ வில் ஹேவ் சம் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஹாஸ்டல்ஸ் வெரி ப்ளசன்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா. ஸோ நம்ம இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் அண்டு லெக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரம் இந்தியா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சேம் பிளாட்ஃபார்ம், இங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இங்கே டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு யூ வில் பி கேட்டர்ட் வித் தட் நாலேஜ் வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் இன் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா செமினார்ஸ், கான்ஃபரன்சஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கீ ஸ்பீக்கர்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இன் சச் கேசஸ் பார்த்திங்கன்னா கான்ஃபரன்சஸ், இந்த மாதிரி செமினார்ஸோடைய கீ ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தே ஆர் ஃப்ரம் மோஸ்ட்லி ஃப்ரம் இந்தியா அண்ட் ஃப்ரம் அப்ராட்.
ஸோ பார்த்தீங்கன்னா, அதனால வந்து யூ வில் கெட் சம் நாலேட்ஜ் த்ரூ தட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ கீ ஸ்பீக்கர்ஸ் யூ வில் கெட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, யூசுவல் காலேஜ் டைமிங்ஸ். ஸோ யூசுவலாகவே பார்த்தீங்கன்னா, காலேஜ் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, வில் பி பார்த்தீங்கன்னா 8 AM to 5 PM. ஸோ ஆஸ் யூசுவல் ஆஸ் லைக் இந்தியா நம்ம அதே மாரி வில் கெட் ஒன் லஞ்ச் பிரேக், 2 இன்டர்வல் அண்ட் சேம் ஆஸ் தட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ வில் ஃபீல் லைக் தட் வி ஆர் ஸ்டடியிங் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேலிடான ஒரு இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அதர் கீ ஃபீச்சர்ஸ் நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து பங்களாதேஷில் பண்ணுறதுனால என்னென்னு பார்க்கலாம். ஸோ டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, சேம் லைக் இந்தியா, தட் இஸ் 5 இயர்ஸ் வித் 1 இயர் இன்டர்ன்ஷிப் வித் பெய்டு ஸ்டைஃபண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, சேம் ஆஸ் தட் ஆஃப் அவர் இந்தியா. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் தே ஆர் ஃபாலோயிங் ஆர் ஃப்ரம் இந்தியன் ஆத்தர்ஸ் விச் வில் பி அவைலபிள் இன் த லைப்ரரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, லைப்ரரி டைமிங் பார்த்தீங்கன்னா 8 to 8 PM. ஸோ மார்னிங் 8 AM to நைட் வந்து 8 PM. ஸோ இந்தியன் புக்ஸ், இந்தியன் ஆத்தர்ஸ் அங்கே நீங்கள் படிக்கிறதுனால யூ வில் கெட் த சேம் ஃபீலிங், சேம் கண்டென்ட் ஆஃப் வாட் யூ ஆர் ஸ்டடியிங் இன் இந்தியா ஓவர் தேர் இன் பங்களாதேஷ். ஸோ அது வந்து ஒரு கீ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இட் வில் பி அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 25 lakhs to 30 lakhs இன்க்ளூடிங் டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், ஃபுட் சார்ஜஸ் ஃபார் 5 years. ஸோ யூ வில் கெட் வித்தின் 30 lakhs. இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், ஃபுட் சார்ஜஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது கலெக்டிவாக உங்களுக்கு வந்து ரொம்ப கம்பேர் டு அதர் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து வெரி வெரி லெஸ் ப்ரைஸு. ஸோ அதனால் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீ ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ கிளாஸ் பேட்டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஆஸ் தட் ஆஃப் அவர் இந்தியா. ஸோ பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வில் பி தேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, லெக்சர் கிளாஸஸ் அண்ட் டியூட்டோரியல் கிளாஸஸ். ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஆஸ் யூஷுவல் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ லெக்சர் கிளாஸஸ் வந்து இஃப் சப்போஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் சம் லெக்சரர் கிளாஸஸ், தென் யூ கேன் கெட் தட் ஆஸ் அ வீடியோ ஃப்ரம் தி லெக்சரர்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, டியூட்டோரியல் கிளாஸஸில் யூ கேன் கிளியர் அவே யுவர் டவுட்ஸ் வித் ஸ்ட்ரைட் அவே வித் த ப்ரொஃபஸர்ஸ் ஆர் லெக்சரர்ஸ் ஹூ ஆர் ஹேண்ட்லிங் யுவர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் தேர்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் ஜாயினிங் ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, தேர்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் வந்து யூ வில் பி பிளேஸ்ட் இன் கிளினிக்கல் கிளாஸஸ். ஸோ தட் நீங்கள் வந்து பேஷண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க அண்ட் யூ வில் லேர்ன் மோர் அபவுட் தி டிசீசஸ் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ யூ வில் பி பிளேஸ்ட் இந்த தேர்ட் இயர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் டைரெக்டாக பிளேஸ் ஆவீங்க. ஸோ டைரெக்ட்லி பேஷண்ட்டை நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து நிறைய நாலேஜ் உங்களுக்கு அதனால் டெஃபினட்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஸோ அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன். அது வந்து எஃப்எம்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வில் பி ஈஸிலி கிளியர்ட் வென் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் எம்பிபிஎஸ் ஃப்ரம் பங்களாதேஷ். ஸோ ஏன் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து அதிகமான பர்சன்ஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டிங் ஃப்ரம் பங்களாதேஷ் தே ஆர் கிளியரிங் த எக்ஸாம் மீன்ஸ் the syllabus is same and most of the professors are background are from the India. So இந்த ஒரு ரீசன்னால they are getting the same knowledge, same aspect, same content what they are getting in India. So இது வந்து ஒரு additional advantage. ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் கிளியரிங் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃப்ரம் பங்களாதேஷ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டிங் மெடிசன் ஃப்ரம் பங்களாதேஷ் தே ஹவ் கிளியர்டு பார்த்தீங்கன்னா, அதிகமான பீப்புள் கிளியர் பண்ணியிருக்காங்க வென் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஃபீச்சர். ஸோ தென் கம்ஸ் டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெக்கேஷன்ஸ். ஸோ வெக்கேஷன்ஸ் உங்களுக்கு லீவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரம்ஜான் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா, ஈத் டைமில் பார்த்தீங்கன்னா 6 to 7 டேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, துர்கா பூஜா அந்த மாதிரி இதில் வந்து 6 to 7 டேஸ் கிடைக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ஸ் யூ ஆர் இன் அ மெடிசன் ஃபீல்டு வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி லீவ்ஸ் கிடைக்காது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் லீவ் பார்த்தீங்கன்னா, யூ கேன் அப்ளை ஃபார் மெடிக்கல் லீவ். ஸோ யூ கேன் டேக் 10 to 15 டேஸ் மாதிரி மெடிக்கல் லீவ் யூ கேன் அப்ளை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ ஃபீச்சர்ஸ். இது ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து எம்பிபிஎஸ் நீங்கள் படிக்கலாம், மெடிசன் படிக்கலாம் அண்ட் யூ கேன் பிகம் அ வெல் எஃபிஷியன்ட் ப்ராக்டிஷனர் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி 5 years ஆஃப் கோர்ஸ் வித் 1 year இன்டர்ன்ஷிப். ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ இதில் வந்து சம் இம்பார்ட்டன்ட் கீ ஃபீச்சர்ஸ் வந்து பங்களாதேஷில் நீங்கள் மெடிசன் பண்ணுறங்காட்டிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய பார்ட் 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
மறக்காமல் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.